இந்த தாகத்தோடு இருந்தோம்னால் ஏராளமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால இப்போ இதில் யங் பீப்புள் இருக்கீங்க, குட்டீஸ் இருக்குதுங்க, நல்லா தேறி வசனத்தை போதிக்கிறவங்க இருக்கீங்க, பைபிளை கடைச்சி குடித்தவங்க இருக்கிறீங்க, பைபிள் காலேஜ் போனவங்க இருக்கீங்க, என்னை போல் பைபிள் காலேஜ் போகாத ஆட்களும் இருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆண்டவரே, ஈவன் ஃப்ரம் த பிகினிங் we want to listen to God's voice. ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்தன் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்தன் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த முதலிலே நாளைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போல் நாளைக்கு வந்து தான் இதில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆரம்ப வரிகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேசிவிட்டு மற்ற காரியங்களை நாளைய தினத்தில் கொஞ்சம் தொடர்ச்சியாக நாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பகுதிகளில் விசேஷமாக யூகேயில் இருக்கிறவர்களுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய சவால் நிறைந்த நாட்கள் இவைகள். நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. நான் அங்கே லண்டனில் பாஸ்டர் ஆப்ரஹாமுடைய சபையில் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை இங்கே நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் இந்தியாவின் நியூஸ் சேனலில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இங்கே உள்ள கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். இங்கே 51% இந்த நாட்டில் நான் ரிலிஜியன் என்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். 51% say we don't belong to any religion, we don't want to know that also declared. அதில் 40 இயர்ஸை தாண்டி கீழே உள்ளவர்கள், அதாவது இளைஞர்கள் என்று முழு சக்தியோடு கூட இருக்கிறவர்களில் 80% we don't have any faith in God. அந்த எந்த ரூபத்திலையும் நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று அறிக்கை செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்பொழுது மீதி இருக்கிற 20% இருக்கிறதே தேவனை நம்புகிறவர்கள்,
அவர்கள் எல்லாரும் 60 வயதை தாண்டினவர்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொன்னதை அந்த செய்தியில் கேட்டபோது நான் சில நிமிடங்கள் என்னுடைய இடத்திலிருந்து எழும்பக்கூட முடியாதபடி பலவீனனானேன். In India, 89% people believe God. Some, whatever may be, they believe at least some God, including communists, those who have an ideology that there is no God, atheism. ஆனாலும் அவர்கள் 89% ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்றாலே நம்புகிறார்கள். So I stand in a country which is totally godless. சிலராக தான் கூடி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஐரோப்பாவில் சிலர் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், சிலர் இங்கே மற்ற பகுதிகளிலிருந்து வந்திருக்கீங்க, ஸ்காட்லாண்டில் வந்திருக்கிறீர்கள். பட் லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. அவர்கள் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள் என்றால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்கிற ஒரு காரியத்தை முதலாவது நான் ஆரம்ப வரிகளாக சொல்கிறேன். வாட் வில் பி தேர் கொஸ்டின்? அன்னைக்கு பார்வோனிடத்தில் மோசே போய் நின்றபோது அவன் கேட்ட கேள்வியை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 1 or 2 verses, let us see and get ready for the coming days. 5th chapter, 2nd verse. அதற்கு பார்வோன் அவர் யார்? போதும். Who is he? ஒருவேளை பார்வோனை குறித்து நமக்கு கொஞ்சம் விளக்கமாக தெரிந்திருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். 430 years அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் யார்? ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவனை வேறுபிடித்து அவனோடு கூட முகமுகமாக பேசிக்கொள்ளுகிற ஒரு சிநேகித சம்பவத்தில் வந்துவிட்ட அவனுடைய சந்ததியார். அவர்கள் அந்த நாட்களிலே வாழ்த்தும் போதே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தான் வாழ்த்தப்படுத்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. But their people failed utterly to show who is their God in Egypt. நல்லா கவனிங்க. அந்த தேசத்தில் ஆபிரகாமுக்கு சந்ததி நாங்கள் பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், பூமிக்கே ஆசீர்வாதமாகும்படியாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாங்களும் எங்கள் சந்ததிகளும். ஒருவேளை அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய பெருமூச்சு போகும்போது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்றுதான் இருக்குது. The Lord made a covenant, an eternal covenant with Abraham and his descendants. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வழித்தோன்றல்கள் 430 வருஷம் இருந்தும் பார்வோன் அவர்களை ஆள்கிறவன் இவருடைய தேவன் யார் என்று அறியவில்லை என்றால் காரணம் என்ன? காண்பிக்கவில்லை. What a pathetic condition. Please understand. In spite of being the citizens of Pharaoh, their king never came to the knowledge of their God. சரித்திரத்தின் கணக்கில் கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால், சரித்திரத்தின் கணக்கில் மோசையோடு கூட எகிப்தை விட்டவர்கள் 30 lakhs, 3 million people. Even though it was not a small number, their number was threatening Pharaoh. இவங்க பெருகிறாங்கப்பா, நம்ம மைனாரிட்டி ஆயிரோன்னு அவனே சொல்லி உபாய தந்திரங்களை உண்டாக்கி இவர்கள் பெருகாதபடி தடுத்து விட வேண்டும், அல்லது போகிற ஆண் பிள்ளைகள்
அவர்களை கொன்றுவிட வேண்டுமெல்லாம் திட்டம் தீட்டுகிற அளவுக்கு their population was threatening the ruling class. கொஞ்சம் நல்லா கவனிங்க. But such a powerful bunch of people, 3 million people, they failed totally to show to the king he is our God. That's why இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர்னு சொல்றியப்பா, முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுது. முதல் வசனத்தை வாசித்து விடலாம். இந்த அதிகாரத்தில் பின்பு மோசேயும் ஆரோனும் போய் ஆமாம்மா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர்லாம் சொல்ல தெரியுறாங்களே. Who is he? Hey, who is he? இந்த காரியங்களை கொஞ்சம் மனதில் நீங்கள் வைத்துக்கொண்டால் தான் நம்ம பேச போகிற அனைத்தும் உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக சில அடிப்படையான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அடிப்படையான காரியங்கள். பீகாரில் ஒரு பெரிய மைதானத்தில் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அந்த மைதானத்தில் எங்கே ஸ்டேஜ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நானும் என்னோடு கூட சேர்ந்த சில ஊழிய தலைவர்களும் வந்தார்கள். அங்கே ஒரு 6 வயது பையன், ஹார்ட்லி 6 years, அவன் வந்தான். வந்து நாங்களுக்கு ஒரு டான்ஸ் நான் காட்டலாமா அப்படின்னு சொன்னான். நாங்களும் இங்கே கிரவுண்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டால் நல்லா இருக்கு. நான் வந்து 6 years வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் போட்டால் அதுக்கு நான் முன்னால் உங்களுக்கு ஒரு டான்ஸ் காட்டலாமா. அப்போ என்னோடு கூட என்ன டான்ஸ்டாக காட்ட போகிறேன்னா நான் சொன்னேன், ஷாருக் கான் ஹோட்டலில் நல்லா நான் ஆடுவேன். ஒரு ஹிந்தி ஆக்டர் உங்களுக்கு தெரியும், ஷாருக் கான். நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி உன் பேர் என்னடா? ஐ ஜஸ்ட் ஆஸ்க் வாட் இஸ் யுவர் நேம். நல்லா கவனிங்க. என்ன சொன்னான் தெரியுமா? அவன் பேரை சொல்லிட்டு, ஐ எம் a Muslim. Immediately he said, you people believe Jesus as prophet, God, but we also believe Jesus as a prophet. I didn't ask. Allah gavaninga. If it is happening in Arab countries, I can understand. If it is happening in Hamas, I can understand. If it is happening in Turkey, I can understand. இந்த நாடுகளெல்லாம் நடந்தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள நான் கேட்டது பேர் தான். அவன் டான்ஸ் ஆடி காட்டட்டுமான்னு கேட்டான். நான் அவன் பேர் என்னடான்னு கேட்டேன். உடனே அடிக்கிட்டான். ஐ எம் a Muslim and it is our faith. உங்கள் பிள்ளை யாராவது கேட்டால் என்ன சொல்லும்? நம்மள கொஞ்சம் பேருக்கு எந்திரிச்சு பேர் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. நான் பின்னால் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். மைக் வந்து நான் தள்ளி விட்ட ஆட்களை பார்த்தேன். This is how we identify in this society, in a godless nation. வர்ஷிப் பண்ண சொல்லுங்க, பின்னி கலட்டிடுவாங்க, கீழே போய் மேலே போய் எல்லாம் போயிடும். But such a powerful king who has got every knowledge, because he could see with a foreknowledge about the danger. If these people will get increased in the number, our kingdom will be. அவ்வளோ தூர பார்வையுள்ள ஆள், சாதாரண ஆள் இல்லை. பார்வைன்னு நீங்கள் முட்டாள்னு நினச்சிடக்கூடாது. அவ்வளோ தூர பார்வையுள்ள. இவங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சென்சஸ், இவங்களுடைய பெருக்கத்தை ஊர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற பார்வன் கேட்குறான், who is your God? இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் இப்படி வைராக்கியத்தை தட்டிவிடத்தக்கதான பிரசங்கள் போய் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு அல்லவா. இதுக்கு ரிவைவல் கேம்ப்னு வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் we need a real touch of revival to understand what we are and who is our God. நம்முடைய ஆண்டவர் யார் என்றும் நாம் அவருக்குள் யார் என்பதையும் காண்பிக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் பற்றி இருந்தால் மாத்திரம்தான்
உண்மையான ஒரு எழுப்புதல் வரும். சும்மா கத்தி எழுப்புதல்னு சொல்கிறதுல எழுப்புதல் வரப்போகிறதில்ல. நல்ல கவனிங்க. ஸோ யூ கம் டு எ பிளேஸ் வேர் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் காட் அண்ட் ஹிஸ் ஹார்ட். அவருடைய இருதயத்தையும் அவரையும் அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, அண்ட் வாட் இஸ் இன் ஹிஸ் ஹார்ட் அபவுட் மீ அண்ட் அபவுட் அஸ். என்னை குறித்தும் என்னுடைய மக்களை குறித்தும் சபை குறித்தும் தேவனுடைய இருதயத்தில் என்னையா துடிப்பு இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அருள் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். பட் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை காட்டுறேன். அவரும் அப்படி தான் கேட்டார். இவர் என்ன தெரியுமா, தியாலஜியில் புலின்னு சொல்லக்கூடாதோ, இலங்கை ஆளுங்களுக்கு புலின்னு சொன்னோன்னே வேறு ஏதோ வந்துட போகுது. சரி, சிங்கம்னு சொல்லுவோம். ஆமாம். இது ஏன்னோ 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் இவனை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துவதற்காக நான் கேட்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தில் தேறினவன் மாத்திரமல்ல, அவனே தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறான், என்னுடைய வயதுக்கு தக்கவர்களை காட்டில் நான் அதிகமாக தேறினேன். கமாலியல் என்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டி இங்கே பக்கத்தில் கேம்பிரிட்ஜ் இருக்குது. இந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் நான் நியாயப்பிரமாணத்தெல்லாம் படித்தாள். அதாவது தியாலஜின்னு சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். தியாலஜி என்ன? நாலேஜ் ஆஃப் காட். தியோங்கிறதுக்கு THUOங்கிறதுக்கு காடுன்னு அர்த்தம். தியாலஜின்னா ஆமாம், சைக்காலஜின்னா மூளைக்குள்ளே நடக்கிறத குறித்த அறிவு. ஆமாம். அப்போ அந்த தியாலஜின்னு சொல்லுது நோயிங் காட் தான். த ரியல் தியாலஜி மஸ்ட் சே டீச் த சில்ட்ரன், டீச் த பீப்புள் ஹூ இஸ் த காட். அப்போ அந்த நாட்களுடைய தியாலஜிக்கல் காலேஜிலேயே பெஸ்ட் காலேஜ் எருசலேமிலே கமாலியலின் பாதத்தில் இருந்து படித்தவன் அவன் சொல்கிறான், எல்லாவற்றின் கை கொண்டாள். அது அவனே சொல்கிறத நீங்கள் அவனுடைய நிருபங்களிலே பார்க்கிறீர்கள். அவனுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவன்லாம் தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசையை ஆண்டவர் சந்தித்தது அக்னியில், வெளிச்சத்தில். இவன் வெளிச்சம்தான் அவனை தாக்கி கீழே தள்ளிடுச்சு. கீழே விழுந்தது மாத்திரம் கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. அவ்வளோ கூட பயங்கர. அதனால தான் பின்னால் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறேன்னு ஆண்டவன் சொல்கிறார். அதெல்லாம் தெரியும். இப்போ கீழே தள்ளி விட்டு கண்ணு தெரில. அவன் கேட்ட கேள்வி என்ன? 5வது வசனம். ஓகே, ப்ளீஸ் நல்லா கவனிங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். கேளுங்க, நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற ஆள் தானே வந்திருக்கேன். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க. கேளுங்க, பையை பிடிக்க கையை தெரியாது, இதான் கை. கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க. தியாலஜியில் நீங்கள் பயங்கர ஆள். உங்கள் ஊரில் டாக்டர் பட்டம் யார் கொடுக்குறாங்களோ எங்கள் ஊரில் நிறையா கொடுக்குறாங்க. டாக்டர்னா ஹீ இஸ் தரோ வித் த சப்ஜெக்ட்னு அர்த்தம். அதுக்கு தான் டாக்டரேட் கொடுக்குறாங்க. ஆமாம், அதாவது அவர் தியோவை ரொம்ப அழிஞ்சிட்டார், பிச்சு. அதாவது நம்ம ஊரில் நினச்சாங்க பிட்டு வச்சுட்டாரு. தியோவையே பிட்டு வச்ச ஆட்களுக்கு டாக்டர்னு கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர்னால் வெட்டுறவர் கொத்துறவர் தானே அர்த்தம். இந்த மனுஷன் கேட்குறான். அவன் பார்வோன்னு கேட்டால் அது சரி, அவனுக்கு ஏராளமான தெய்வர்கள் இருந்தார்கள். ஆடு, மாடு, குதிரை, தவளை, பேன் கூட அவனுக்கு தெய்வம். அதனால் அவனுக்கு தெரியாமல் இருந்தது பரவாயில்ல. வாட் அபவுட் திஸ் மேன்? நோ நாலேஜ். ஹூ ஆர் யூ? நல்லா கவனிங்க. இது எதுக்கு உங்களை பற்றி நான் சொல்லலை. நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில், இந்த கேள்வியை கேட்கிற மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய சாட்சிகள். நீங்களும் நானும்
அந்த தேவனை காண்பித்து கொடுப்பதற்கும் வாழ்ந்து காண்பிப்பதற்கும் அவரே வைத்து அன்றைக்கு எலியா செய்தது போல சவால் விடுவதற்கும் அந்த ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன? Do you know your God? நீங்கள் உங்கள் ஆண்டவரை யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் கொஞ்சம் பேசுகிறது கொச்சையாக தெரியும், நான் டோன்ட் மிஸ்டேக் இன் மீ, பட் ஐ மீன் தட். பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அறிந்து கொள்ளுதல் என்கிற முதல் வார்த்தை எங்கே வருது? ஆதாம் ஏவாளை அறிந்தான். அதுக்கு முன்னால் இல்லையா, பழம்லாம் கொடுத்தாள, யாரும் ஒன்றும் கொடுக்கலையா? பழத்தையே படித்து கொடுத்து மயக்கி ஆண்டோடைய வார்த்தையை மறக்க பண்ணுகிற அளவுக்கு மயக்க ஊசி போட்டு கொடுத்தா பழம். ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் சொல்லியிருந்தார், எப்பா அந்த பழத்தை சாப்பிடாதுன்ட்டு. அதையே இக்னோர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை மயக்கி, அத்தான் நான் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்கள்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போ what a fellowship they had. They were having fellowship. They were walking together. ஆதாம் என்ன சொன்னா? எவ்வளோ பார்த்து எலும்புக்கு எலும்பு, மாம்சத்துக்கு மாம்சம்லாம் சொல்லி மாம்சம்லாம் சொல்லலாம். பட் why in the 4th chapter, 4வது அதிகாரத்தில் தான் ஆதாம் ஏவாளை அறிந்தான். The total intimacy happened then. அப்போ நல்லா கவனிங்க, அறிவில் ஆண்டவரை அறிந்தது அறிவு அல்ல, அறியாமல் இருக்கிறதும் ஆண்டவரை அறிந்தது அல்ல, கூட நடந்து உலாவி வந்தது கூட ஆண்டவரை அறியறது அல்ல. And intimacy with God only make you that I know God. இன்றைய கிறிஸ்தவ உலகம் இதை தவற விட்டது என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த கிறிஸ்தவ உலகம் அவரை அடையாளம் காட்டி கொடுத்திருந்தால் இந்த தேசத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எத்தனை மிஷினரிகள் இந்த தேசத்திலே இருந்து புறப்பட்டவர்கள், எத்தனை பேர் தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்கள் போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த தேசத்திலிருந்தான் வில்லியம் ஆல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷினரி திருமணமாகி 3வது நாளிலே கப்பல் ஏற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் போக வேண்டும் என்கிற இந்த மிஷினரி சங்கம், நீ திருமணமாகிவிட்டால் வரலாம், இப்பொழுது போகிறதற்கு 6 பேர், அதாவது 3 கப்பல் ரெடியாக இருக்கிறார்கள், உனக்கும் நாங்கள் இடம் கொடுக்கறதற்கு ஆயத்தை, நீ திருமணம் பண்ண. உடனே அவசரமாக திருமணம் பண்ணி அந்த மகளை ஏற்றுக்கொண்டு இதே இங்கிலாந்தில் இருக்க பிளிமத் என்று சொல்லப்படுகிற அந்த துறைமுகத்திலிருந்து, அன்றைக்கு எந்திர படகுகள் கிடையாது, காற்றிலே போகிற படகுகள் தான் உண்டு, இங்கே இருந்து இலங்கை தேசத்துக்கு வந்தார். இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இலங்கையிலே மக்களுடைய பரிதாப நிலைமை யாரோ சொல்ல கேட்டதை இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு மிஷினரி சங்கம் ப்ரமோட் பண்ணி ஜனங்களுக்கு சவால் கொடுத்து சில குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி, அன்றைக்கு அவர்கள் போகும்போது பட்டிக்குலா ஏரியாவெல்லாம் மலேரியாவுக்குள்ளே நிறைய பேர் செத்து கொண்டிருந்தார்கள். இவ்வளோ பெரிய பெரிய கொசு இருக்கும், இப்பவும் இருக்குது. அப்படிப்பட்ட டேஞ்சரஸ் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஐலண்ட் ஆண்டவரை அறியவில்லை என்று சொன்னபோது, அதில் உந்தப்பட்டவராக வில்லியம் ஆல்ட் மனைவியை கூட்டிக் கொண்டு 3வது நாளில், இன்னும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வாழவே இல்லை. திருமணம் முடிந்தது, அடுத்த நாள் பேக் பண்ணாங்க, அடுத்த நாள் கப்பல் ஏறியாச்சு. அந்த சீ சிக்னஸில் அந்த சகோதரி எழும்ப முடியாதபடி சிக்காகிவிட்டாள். கொஞ்சம் தூரத்தில் போன பின்பு, சில நாட்கள் கழிந்த பின்பு, த ட்ராவல் வாஸ் சப்போஸ் டு பி 4 months, 4 மாதங்கள் ட்ராவல் பண்ணணும். ஆனால் போகிற வழியிலேயே 1வது மாதத்திலே பயங்கர ஒரு புயல், த ஸ்டார்ம் கேம் அண்ட் ஸ்ட்ரக் அண்ட் மேட் த போட் கோயிங் லைக் எ மேட்மேன். இது இன்னும் அவளை வியாதிப்படுத்தி வச்சது. ஆப்பிரிக்காவை பெற்று பக்கத்தில் போகிற வழியில் அவள் இறந்தும் போனாள்.
அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜு அல்லது ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் கிடையாது. அதனால் பிணத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. He had to throw the body into the ocean. கடலில் தூக்கி போடணும். தன்னந்தனியாக 2 பேர் ஏறினாங்க. போகும்போது தன்னந்தனியாக போனார். 2 மாதத்தில் தமிழை கற்றுக்கொண்டார். அவர்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் சொல்ல கொடுக்கப்பட்டது. நமக்கே தமிழ் கற்றுக்கொள்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு வர மாட்டேங்குது. தமிழ் வர மாட்டேங்குது. நமக்கு அவ்வளோ தொந்தரவு. 2 மாதத்தில் லாங்குவேஜை கற்றுக்கொண்டு இப்போ ஒவ்வொரு கப்பலையும் 4 திசையில் அனுப்புன்னு பார்த்தாங்க. ஒருத்தர் கிழக்க, ஒருத்தர் மேற்க, ஒருத்தர் வடக்க, தெற்க. கிழக்க போகிறதுக்கு இவர் மேலே ஷீட்டு விழுந்தது. He had to move all alone to Batticalo, made a small hut, started walking into the villages. மட்டக்களப்பினுடைய தளங்களிலே வைத்து 8 மாதத்தில் 6 பள்ளிக்கூடங்களையும் ஒரு கல்லூரியை நிறுவி 8 மாதங்கள் ஆகிறதுக்குள்ளே இறந்தும் போய்விட்டார். That is how the gospel came to Sri Lanka. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். This country paid a big price so that the country of Ceylon can be a Christian nation. பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம தேவன் யார் என்று நம்மகிட்ட கேட்டால் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் ஒரு வித்தியாசம் இல்லை. We live like them, we talk like them, we run for money or the opportunities exactly like them. Hey, what makes a difference between your God and my God? Knowledge இருந்தது. அவனும் கேட்குறான் நீ யாருன்னுட்டு. டோட்டலாக நாலேஜே இல்லாமல் ஆயிட்டு வச்சுருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களே. ஆனால் அவங்களையும் பார்த்து ஃபார்வர்டு கேட்குறேன், நீ who is your God? இப்போ நான் உங்களை கேட்டேன்னா என்ன சொல்லிங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வெஸ்லி சொன்ன அவருடைய பாட்டை வச்ச சொல்லிடலாம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தத்தில் அவரை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்ட்டு என்கிட்ட கேட்டேன் நான் ஒன்று சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அனுபவங்களை சார்ந்த காரியத்தை சொல்லி இதுதான் என் தேவன் சொல்லலாம். நன்றாக கவனிங்கள் அருமையானவர்கள். இந்த ராத்திரி வேளையில் May the Lord reveal himself. தேவன் தம்மை வெளிப்படுத்துவாராக. ஏன்னா நமக்கு சில நேரங்களில் என் மாஸ்டரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு மரியாதை அழுதுகிட்டு இருந்தால கல்லறை பக்கத்தில் நின்று அவர் நிற்கிறார், அவர்கிட்டே போய் கேட்குறா எங்கப்பா வச்சேன்னுட்டு. அவர் மரியாளேன்னு சொன்னவர் தான் ரபுனி. ஏன்னா அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் எவனை தூக்கிட்டு போயிட்டான், யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். மறந்து போச்சுது. உங்களுக்கு முன்னதாக நான் கலேலியாவுக்கு போவேன் என்று அவர் சொல்லி வைத்திருந்தார், அது மறந்து விட்டது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று பல முறைகள் சொல்லி வைத்திருந்தால் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு மறந்து போய்விட்டது. தேவன் தன்னை வெளிப்படுத்த நினைத்த காரியங்களே மறந்து போயிட்டேன்னா எனக்கு இப்போ வேண்டியது பாடி தான். My need, my personal need, my personal dream occupies an envelope God, and I could see God himself. நம்ம ஜபத்தில் 90% நம்முடைய தேவைக்கு தானே. நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல காரியம் செய்யணும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும், இதே தானே. ஏன்னா நம்ம தேவை தானே. அவரை யாருங்கிறது பற்றி நமக்கு இல்லை. அவர் see, this is a condition today, but God wants to do something. I want to tell you. என்ன சொல்ல விரும்புகிறார் வாசிங்க. 2 நாளாகமம் 2 Chronicles 16th chapter. 2 Chronicles 16 நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனாலும் நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ 9வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு அழகான ஒரு காரியம் போட்டு வாட் இஸ் டூயிங்ன்ட்டு வாசிக்கலாம்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆசாவிடத்தில் வந்து, ராஜாவுடைய ஆசாவிடத்தில் வந்து, ஏய், shall I introduce our God, remind you what he is doing now? He wants to exhibit his power. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் அதே கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு என்னோடு கூட உத்தமமான இருதயத்தோடு கூட நடக்கிற ஒரு சின்ன கூட்டம் எழும்பிவிடாதா? அவர்கள் மூலம் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறேன் என்கிற ஒரு துடிப்புள்ள தேடும் கண்களை நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தேவனை அறியாமல் பல காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அது முதல்ல தெரிஞ்சுங்க. தேவனை அறியாமலேயே தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய தேவை என்பதை நான் சொல்லுவேன். without having any knowledge of God, they can be in the top place in the temple. திருப்புங்கள், நமக்கு தெரிந்த வசனம், ஆனாலும் கொஞ்சம் கோர்வைக்காக சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலும் ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். 2வது அதிகாரத்திலும் ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 2nd chapter. அங்கே ஆண்டவர் இவர்களை பற்றி சொல்லியிருக்கிற காரியம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். they don't know God. ஆனால் யாரு? அவங்க ஆசாரியர்கள். ஜனங்கள் பலியிட வரும்போது அவர்கள் கைகளிலே பலிகளை வாங்கி தேவனுக்கு பலியிட்டு பாவ நிவாரண பலிகளை செலுத்தினவர்கள், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினவர்கள், சோஸ்திர பலிகளை செலுத்தினவர்கள். இவர்கள் ஆசீர்வதித்தால் தான் கூட்டம் திரும்பும் போகும், அப்படித்தான் அவரை வைத்திருந்தார். அப்பொழுது ஆசாரியன் கர்த்தர் உங்கள் மேலே தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கூறினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற உன்னதமான இடத்துல இருக்கிற இந்த ஆசாரியர்கள் மோசேக்கு தேவன் பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தின ஆடைகளை உடுத்துகிறவர்கள். God revealed what kind of ட்ரெஸ் கோடு கூட பரலோகத்தில் தான் வந்துச்சு. அந்த சட்டையை தான் போட்டிருக்கான். ஆசாரியன் ஆவதற்கு அவனுக்கு அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கும். அபிஷேக தைலமும் ஊற்றப்பட்டிருக்குது. அபிஷேக தைலமும் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த கர்த்தரை அறியாததுனால என்ன அட்டகாசம் பண்ணாங்கிறது 2வது அதிகாரத்தில் வாசிக்கணும். நான் சிலது மட்டும் கொஞ்சம் காட்டி கொடுத்துட்றேன். The basic knowledge of God was not there, and that makes them gundas inside the tabernacle. மோசேக்கு பரலோகத்திலிருந்து காண்பித்த அந்த டேபர்னக்கில் தான் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ ஆலயம் கட்டப்படவில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். The tabernacle which was built by Moses under the total instruction and command of the Lord. தேவனே சொன்னார், இது இந்த கலரில் இருக்கணும், இது இந்த கலரில் இருக்கணும், இது இவ்வளோ நீளம் இருக்கணும், இது இவ்வளோ உயரம் இருக்கணும், இது தோல்னால் செஞ்சுருக்கணும், இது வெள்ளியினால் செய்திருக்கணும், இது பொன்னினால் செய்திருக்கணும். அந்த மோசேக்கு தேவன் காண்பித்த அப்படியே உருவாக்கப்பட்ட கூடாரத்துக்குள்ளே தான் ஊழியம் செய்கிறாங்க. Their place was right, their methodology was right. அவங்க மேலே ஆயிலும் ஊற்றப்பட்டது, அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருந்தது. அவங்களுக்கு அந்த நாட்களில் ஆசாரியனாக பாஸ் பண்ணணும்னா முதல்ல மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் 630 கட்டளையும் பாராமல் படிக்கணும். ஏன்னா அதை விவரிக்கணும் அவங்க ஆசாரியர்களுக்கு.
630 commands given to Moses was memorized by these people. நல்ல கவனிங்க, வசனம்லாம் மெமரைஸ் பண்ணியாச்சு, அபிஷேகம் ஊற்றப்பட்டாச்சு, ட்ரெஸ் கோடும் ஆண்டவர் சொன்னது தான். ஆண்டவர் உண்டாக்கின, மனுஷன் உண்டாக்கல, ஆண்டவரை உண்டாக்கின. அந்த இடத்துல நின்று வேலை செய்கிற இந்த ஆட்களுக்கு ஆண்டவரை டோட்டலாக தெரியாது. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 13வது வசனம் வாசிக்கல. போதும். The relationship, how they conduct themselves among the people, how they develop a relationship with the people. ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஆமாம், இந்த 3 கூறுள்ள ஆயுதம்னு எங்கேயாவது ஆண்டவர் நீங்கள் யாத்ராமத்தில் படிச்சிருக்கீங்களா? எப்போ முள்ளு கரண்டி உண்டாக்குன்னு சொன்னார். ஆனால் 3 கூறுள்ள இது எங்கேருந்து கண்டுபிடிச்சான்? நமக்கு ஏஷியன்ஸுக்கு நல்லா தெரியும் 3 கூறுள்ள ஆயுதம் யார் கண்டுபிடிச்சான்னுட்டு. யார் கண்டுபிடிச்சது சொல்லுங்க? ஆமாம், அவன் நானும் ட்ரினிட்டி தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அவன் கண்டுபிடிச்சதுயா. அதனால சிவன் கையில் சூலாயுதம் இருக்கிறது. எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தார் இப்படி எழுதி போடுவார்கள். சிவன் அன்பென்றால் அவன் கையில் சூலாயுதம் எதற்கு? வேர்க்கடலை நோண்டவா. தெருவில் எழுதிப்பட்டது தான் நான் சொல்கிறேன். சிவன் அன்பென்றால் why is holding சூலாயுதம் எதற்கு? See, their connection with the satanic influence was so powerful even when they were working inside தேவர்னக்குள்ளுக்குள்ளே, கர்த்தர் காண்பித்து கொடுத்த தேவனுக்குள்ளே. நீங்கள் யாத்ராகமம் 40வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 13 முறை கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்து வித்தான் இருக்கு. Every detail was given by God and they were there. அவங்க மேலே ஊற்றுற தைலம் எப்படி உண்டாக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தார். அபிஷேக தைலம் எப்படி உண்டாக்கணும், அது எவனுக்கு உண்டாக்கக்கூடாதுன்னு, மற்றவர்கள் உண்டாக்கி உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு விசேஷ தைலத்தை உடைய லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியன் தைல அபிஷேகம் கிரீடமாக இருக்கிறது என்று கிரீடத்தை பற்றி சொன்னார். ஆசாரியன் தலையில் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் கிரீடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were carrying the unseen crown. That is called anointing. இன்றைக்கி அனாயிண்டிங்கை பற்றி என்னெல்லாமோ சொல்லி அதை போட்டு சவைச்சு துப்பிட்டு இருக்காங்க, அது 2வது. பட் த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ தான் கெட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜூனியரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்கள், சொல்லுங்கள். நான் சொல்ல உங்களை பற்றி சொல்லலை, நல்லதானே சொல்ல இது கூட பயப்படுறீங்களே எதுக்கு? உங்களை பற்றி சொல்லலை. See, the scene is so pathetic. பயங்கர பரிதாபமான நிலைமை. தேவன் வேறு பிரித்து கொண்டு வந்து வைத்து இவர் உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் கூடாரத்தை வச்சிருந்த இடத்துல இருந்த நிலைமை ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை அறியலை. ஃபினிஷ். And that made them to get connected automatically with satanic force. இந்த தேசம் காடை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நான் நேற்று ராத்திரி உட்காந்து என் கூட வந்திருக்கிற மான்ஸ் பிரதரையும் அவங்க கூட உட்காந்து அவருடைய மனைவி டான்ஸு, இன்னும் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2-3 பேரை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே கவுன்சிலுக்கு வரப்படுற ஆட்கள் அவங்க எப்படிலாம் செய்கிறாங்கங்கிறதெல்லாம் பேசும்போது, how they are supposed to
டூ திங்ஸ் லீகலின்னு சொல்லும்போது என் தலையை சுற்றி போச்சு. இஸ் இட் அ கண்ட்ரி which says people are safe here? No. We were talking about drug addicts, how they behave. அந்த உட்கார்ந்துருக்கார் பான்ஸ், அவர்கிட்ட கேளுங்க. அவர் போய் பார்க்கணுன்னா அவங்க கவுன்சில் அவர் கொடுத்துருக்குறது கதவு திறந்த பக்கமாக உட்காந்துக்க. ஏன்னா அவன் திடீர்னு குத்துறான ஓடணும். யார் பாதுகாப்பு போன ஆட்கள் 2 போலீஸ்காரனோட தான் நீ போகணும். ஒரு ஆளை பார்க்குறதுக்கு, அவன் ட்ரக்கில் தான் இருக்கிறான்னு பார்க்குறதுக்கு 2 போலீஸ்காரரோட போகணுமா? இவ்வளோ சேஃப்டிலாம் வச்சுருக்கிற இந்த கண்ட்ரியில் without the knowledge of the Lord, they are automatically connected with the power of darkness. எங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு? எங்கேருந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது? இன்சைட் த டாபர்னக்கிள். சர்வர் எங்கே இருக்குது? சர்வர் டாபர்னக்கிள்குள்ளே இருக்குது. கனெக்ஷன் அங்கே போகுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. I want you to know the challenges before you as a child of God, as a church. That is why I find it difficult to digest today's church. இன்றைய சபைகளை பார்த்து அநேக நேரங்களில் என்னையே அடித்து கொண்டு அழுகிறதற்கு காரணம் இதுதான். வெஸ்லி தெரியும், நாங்கள் 2 பேசும்போது எப்படிப்பட்ட காரியங்களை பேசுவோம் என்று. The church doesn't have any knowledge because they keep the server of Satan and get the inspiration from there. அதனால தான் முற்கூறுள்ள ஆயுதத்தை யாருக்கு கொடுத்தான்? வேலைக்காரனை கொடுத்து. வாசிங்க. அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். ஆமாம், என்ன கிடைச்சதோ அதில் குத்துவான். குத்த பிறகு அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். That influence of that kind of worship, I want to tell you, that அவங்க பள்ளியிடத்துக்கு வந்தவங்க வர்ஷிப் பண்ண வந்தாங்க. இவங்க இன்ஃப்ளூயன்ஸு the whole Israel was affected. எவ்வளோ பெரிய சேலஞ்சு முன்னால் நீங்களும் நான் வந்திருக்கோம் தெரியுமா? Can we live an ordinary Christian life? ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், சரி அதை பார்த்தோம், பரலோகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் இடம் கிடச்சா போதும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது காணாக்குறைக்கு ஆளுங்களே சொல்லுவாங்க. ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆசாரியனை விட. 15வது வசனத்தை வாசிங்க. இது வேறு. நாங்கள் டைரெக்டாலாம் வாங்க மாட்டோம். பேடிஎம்லேயே பே பண்ணிடுங்க, இல்லை கூகுள்லே பே பண்ணி, எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு யார் போகுதுன்னு தெரியாது, ஆனால் போட்டுருங்க. There is a church in Hyderabad, 300,000 people அதில் மெம்பராக இருக்கிறாங்கன்னுட்டு அவங்க CBN அந்த இதில் கூட சொல்கிறார் அந்த பாஸ்டர். நான் ஹைதராபாத் போயிருந்தேன் இந்த வருஷத்தினுடைய மார்ச் மாதத்தில். ஐ வாஸ் ப்ரீச்சிங் டு த பாஸ்டர்ஸ் இன் ஹைதராபாத். 300,000 300 சர்ச்சஸாக மாற்றிருந்தாங்கன்னா, ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு மிஷினரி போனால் 300 மிஷினரி தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இவங்க சர்ச்சை சப்போர்ட் பண்ணி இவங்க சர்ச்சை தாங்கி போயிடுவாங்களே. 300 லீடர்ஸ் எழுப்பியிருப்பாங்களே. 300 லீடர்ஸ் இன்ட்டு 5, ஒரு சர்ச்சுக்கு 5 எல்டர்ஸ் வச்சுருந்தா இத்தனை பேர் எழுப்பியிருப்பாங்களான்னு கேட்டபோது எல்லா பாஸ்டரும் கேட்குறாங்க, ஆமாம் இது நடக்கலை, நாங்கள் நினச்சிட்டோம் பெரிய சர்ச்சுக்கு பெரிய பாஸ்டர்ன்னுட்டு. ஜஸ்ட் திங்க், 1000 பேர் கொண்ட 300 சர்ச்சை ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிட்டோம். கவர்மெண்ட் வாலாட்ட முடியுமா ஹைதராபாத்தில்? பட் எஸ்டர்டே இன் ஹைதராபாத் ஒரு பாஸ்டரை பிடிச்சி அடித்து ரத்தம் கொட்ட ஐ ஹேட் த ஃபோட்டோகிராஃப். ஏன் இல்லை,
300 சர்ச்சு ஒரு டவுனில் 1000 பேர் இருந்துன்னா அரசாங்கம் மண்டிட்டு வந்திருக்கும் அல்லவா. ஆனால் இவங்க தங்களுடைய சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு, தங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கு, தங்களுடைய காரியத்தை செய்வதற்கு கிரியை செய்தபடியினால் சபையினுடைய குழப்பம் ஊருக்கெல்லாம் தெரிகிறதுக்கு அதுக்கு வேறு பிபிசி வேறு இருக்குது. பிபிசின்னா இங்கே உள்ள பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனில் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் தான். பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன் தான் அவங்க. எங்கள் சர்ச்சுக்கு எல்லார் காயிலும் போட்டு காணா குறைக்கு மொபைல் வேறு. What a pathetic condition the church today is. நீங்கள் இதெல்லாம் பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது, எங்களை கூட்டி வச்சு எங்களுக்கு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறீங்க. சில நேரங்களில் ரிவைவல் கீழே இருந்து தான் வரும். நினிவே பட்டணத்துக்கு ரிவைவல் மேலே இருந்து வந்ததா கீழே இருந்து வந்ததா? கீழே இருந்து வந்தது. ஆமாம், ஜனங்கள் மனம் திரும்பினோடனே ராஜாவும் மனம் திரும்ப வேறு வழியே கிடையாதுன்ட்டு பக்கத்தில் வச்சுங்க. நீங்கள் கீழ் மட்டமாக மேல் மட்டமாக கேட்டு வச்சு கேள்வி வச்சுருங்க. கேட்டு வைக்கிறதுல என்ன கஷ்டம்? ஹலோ, கீழ் மட்டமாக மேல் மட்டமாக? சில நேரம் கீழே தீ பிடிக்கணும், சில நேரம் மேலே தீ பிடிக்கணும். Because we don't see the biblical days connected with this today's situation. We are having plans, we are having strategies, we are having activities, but not God pleasing activities. தேவன் பிரியப்படுகிற காரியம் இல்லாமல் மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. நமக்கு பதவி வேணும், பட்டங்கள் வேணும், அதுதான் நமக்கு பெருசாகி போச்சு. அழகாக பாடணும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாம் சேர்ந்து எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நானும் பிரதர் வெஸ்லியும் சேர்ந்து சில நேரங்களில் சொல்கிறது, எங்கே ஒருமைப்பாடும் பரிசுத்தமும் இருக்கிறது அங்கே தேவன் உலாவிதான் ஆவார். ஒருவேளை பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம், பட் யூ ஃபெயில் டு கிரியேட் அன் யூனிட்டி. ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு, அதற்கு விட்டு கொடுப்பதற்கு நமக்கு ஆசை இருப்பதில்லை. ஆகையினால அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவன் தான் நமக்கு. இலங்கையிலேருந்து அகதியாக வந்தபோது தேவன் தேவைப்பட்டார். விசா கிடச்ச பிறகு அவர் இதுக்கு பிள்ளைங்கள்லாம் இங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் படித்து வேலை பார்த்த பிறகு அவருக்கும் நமக்கு என்னது சம்பந்தம்? பேர் வச்சுக்கிடுவோம், என்ன மாறிட்டோம். வாட் அ பேத்தட்டிக் கண்டிஷன். நான் இதெல்லாம் காண்பிக்கிறது காரணம், அன்லெஸ் யூ கிரியேட் அ thirst ஃபார் ரிவைவல், உங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உண்மையான எழுப்புதல் வராதா என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்காத வரைக்கும் எழுப்புதல் வரப்போகுது இல்லை. there's a cry, there's a cry. நீங்கள் நிற்கிற இதே மண்ணில் இருந்தால் ஜான் நாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் முழங்கால நின்று, லார்ட் கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ வில் டை. இதே மண்ணில் நின்று தான் அவங்க இந்த ஜபத்தை ஏறெடுத்து ஊற்றி நின்னால்தான், இதே பக்கத்தில் இருக்கிற வேல்ஸில் இருந்து தான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஒரு பெரிய ரிவைவல் கிளம்பிட்டுருக்கு. காரணம், ஒரு மனிதன் 13 வருடமாக தேவனோடு கூட போராடி கொண்டிருந்தான். அவன் கண்டுபிடித்ததெல்லாம் ஒரே ஒரு சீக்ரெட் ரிவைவலுக்கு, bend the church, Lord bend the church, bless the nation. சபையை வளைச்சிருங்க, தேசத்தை ஆசீர்வச்சிருங்க. அந்த கதறல் கேட்டு ஆண்டவர் ஊற்றின
அந்த எழுப்புதல் தீ வேல்ஸ்லேருந்து சுற்றி பிடிச்சி ஸ்காட்லாண்டு வந்து, ஸ்காட்லாந்து இங்கிலாந்து வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு போய் ரஷ்யாவுக்குள்ளே பூந்து சைபீரியா சைடில் ஊற்றப்பட்டு அங்கேருந்து கீழே இறங்கி 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 வந்து சைனாவுக்குள்ளே வந்து அதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து இந்தியாவிலையும் ஊற்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி விட்டு ஆனால் அதுக்கு வர நின்றுச்சு. இன்றைக்கும் இஃப் யூ ரீட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரிவைவல் தான். அப்போ அந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை சபையை வளைச்சிரும், சபை வளைஞ்சு கொடுக்கட்டும் ஆண்டவரே, குனியட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற ஜெபம் அத்தனை பெரிய காரியம் சொன்னால், நீங்கள் இதே தேசத்தில் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, பச்சைதெல்லாம் பச்சை இறைச்சி தான் கேட்பான். அதுக்கு பிறகு 16வது வசனத்தையும் வாசிங்களா. போதும், என்னத்தை கூட விடமாட்டான். நான் அதை அப்படி தான் வாசிக்கிறேன். கொழுப்பு பிடிச்சவன் கொழுப்பை கூட விட மாட்டான். I need the best part. பலியெடுத்த ஆடை அறுக்கிறதுலாம் அந்த கட்டை. அதுக்கு அடுத்தால 17வது வசனம். அதனால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தே இந்த காரியம் செய்யப்பட்டதுனால கர்த்தருடைய காரியத்தில் அவங்க இத்தனை கீழ்ப்படியாமல் கேட்கணுதுனால அவங்க பாவம் மிகவும் பெரியதாக இருந்ததுன்னு சொல்ல மாத்திரம் இல்லை, கீழே அடுத்தால் இன்னொரு வசனமும் சொல்லியிருக்குது. அதை நீங்கள் வாசிக்கக்கூட மனசு கூசும். 22வது 23வது வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான், எல்லாவற்றையும் அப்பா கேள்விப்படுற அளவுக்கு, அப்பா காதுக்கு போகிற அளவுக்கு நியூஸ். ஒரு பெண் பிள்ளை விட மாட்டேங்கிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. நேஷ்னல் கேடட் கோர், அதாவது NCCன்னுட்டு ஒரு ஸ்கூலில் காலேஜஸ் எல்லாம் வைப்பாங்க. அது கவர்மெண்ட் எய்டோடு நடக்கும். யூனிஃபார்ம் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் 17 பேரை கூப்பிட்டு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி 2 பேர் 13 பொம்பளை பிள்ளைங்களை, ஹைஸ்கூல் பொம்பளை பிள்ளைங்களை கெடுத்து போட்டது இன்றைக்கி வெளியே வந்து அவங்க தலைமறைவாகிட்டாங்க. இது இந்தியாவில் இப்போ சகஜமாக நடக்குது. நீங்கள் இந்தியன் பேப்பரை படித்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்தில் டயபெட்டிஸ்க்கு தலைநகர்னு சொன்னாங்க இந்தியாவை. அது இன்றைக்கும் உண்மை தான். பட் நவ் இந்தியா பிகம் அ ரேப், தட் ஆல் கேங் ரேப் கேபிட்டல். நான் இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கி தாக்கத்தை கொடுத்தது எந்த ஸ்கூலில் நடந்துருமா? கிறிஸ்டியன் ஸ்கூலில். இட் ஹேப்பன் இன் கிறிஸ்டியன் ஸ்கூல் by one of the man's name was Wesley. ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியும் இந்த உலகத்தையே தீப்பற்ற வைத்தவர்கள். அவங்க பேரை வச்சிருக்கிற ஆள் கிறிஸ்துவ பேரில் நடக்கிற ஸ்கூலுக்குள்ளே 1 மாத கேம்பில் பல தடவைகள் 13 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. எத்தனை வேதனையான காரியங்கள், எத்தனை வேதனையான காரியங்கள். நாங்கள் அங்கே வட இந்தியாவில் ஊழியத்தில் மிகவும் நெருக்கப்படுகிறோம். அதை குறித்து நான் பேச வரவில்லை. அப்போ எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்து சர்ச் பிளான்டிங் டிபார்ட்மெண்ட், சபை ஸ்தாபிக்கிற சுவிசேஷம் சொல்லி சபைகளை ஸ்தாபிக்கிறது. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவன் இல்லாத இடத்துல போய் நாங்கள் சபை கட்டும்போது, இங்கே என்ன கட்டுறீங்கன்னா சபை கட்டணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து
கிறிஸ்டியன்ஸே இல்லை, நீ எப்படி சபை கட்டுற? அப்போ நீ கன்வெர்ட் தான் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப பெரிய பாடுபடுறதுனால நாங்கள் சபைகளுக்கு சர்ச் பிளான்ட்டிங்கிற டிபார்ட்மெண்ட்டை கம்யூனிட்டி கேர்னு மாற்றினோம். அப்போ நம்ம எல்லா கேரும் கொடுக்குறோன்னு சொல்லி மாற்றணும். ஏன்னா ஒரு சபையில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஒரு 50 அல்லது 100 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பீகாரிகள் ஏழைகள். பீகாருடைய பெர் கேபிட்டா இன்கம் ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜ் ஆகிறது, பணக்காரன் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் போட்ட பெர் கேபிட்டா இன்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்தியாவிலேயே குறைஞ்சது, மிகவும் குறை. பீகாருடைய பெர் கேபிட்டா இன்கம் 13,000 rupees ஒன்லி பர் இயர். அப்போ ஒரு ஆளுக்கு 1000 தான் 1000 ரூபா வருது ஒரு ஆளுக்கு, பணக்காரனையும் சேர்த்து. அப்போ ஏழைகள் நிறைய பேர் ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்க. அந்த பீகாரில் இருக்கிற அந்த ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடணும், அந்த சபைகளே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 3 டெய்லரிங் மிஷினை வாங்கி கொடுத்து பாஸ்டர் ஒய்ஃப் வந்து டெய்லரிங் சொல்லி கொடுக்கணும். 10 பேருக்காயிலும் 3 மாதம் 40 பேரை பிடிச்சிடலான்னுட்டு. 3வது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க சுற்றி இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு 1 hour இல்லைன்னா 2 hours வாரத்தில் 3 நாள் டியூஷன் எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ கம்யூனிட்டி கேரிங் பிளேஸ்ன்னு சொல்லி கம்யூனிட்டி கேர்னு எழுதியிருக்கோம். பட் when I reached UK, the Church of England, which is the guardian of Protestant faith, I want to tell you, அதுதான் டிக்ளரேஷன் அப்படி தான். Church of England, the guardian of Protestant faith, is going to drop the word called church. They are going to change it as community. No more church in the records of Anglican churches. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த நிலைமை எவ்வளோ மோசமாயிட்டு வருது, எவ்வளோ தரம் தாழ்த்து போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் அவன் கேட்குறது சரி, நீங்கள் கிறிஸ்தவனே இல்லையே நீ சொல்லிட்டுன்னு அது ஒரு அட்லீஸ்ட் ஆர்கியூமெண்ட் சேர்க்கான. இங்கே என்ன ஐயா வந்தது, இங்கே என்ன வந்துச்சு? இதே கண்ட்ரியில் தான் கல்கத்தாவில் நான் என்ன சொன்னேன், கல்கத்தாவில் போய் விக்டோரியா மஹல்னு ஒன்று இருக்குது, ஒரு மெமோரியல். அதை பார்த்திங்கன்னா அங்கே விக்டோரியா மகாராணியுடைய பெரிய சிலையை போச்சு, ஒரு கையில் குளோப் இன்னொரு கையில் பைபிள். பிகாஸ் தட் குவீன் விக்டோரியா செட், என்ன சொன்னாங்க, நாங்கள் முழு உலகத்தையும் ஆளுகிறோம் இந்த வேதத்தின் அடிப்படையில். அந்த தேசத்தில் இன்றைக்கி சர்ச்சுன்னு சொல்கிறதுக்கு சர்ச்சு வெட்கப்படுது, கம்யூனிட்டின்னு சொல்ல போகுது. ஒரு அந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்காம நீங்கள் கதற மாட்டீங்க ரிவைவலுக்காக. அப்போ தான் ஆண்டவரை எனக்கு ஒரு தரிசனம் தாங்க ஆண்டவரை என்று கேட்குற அந்த ஒரு பெரிய காரியம் உங்களை தொடுங்கிறதுக்கான அந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே 23வது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லார் வாயிலையும் தான் இருக்குது. ஜனங்கள் எல்லாரும், பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும். நாங்கள் ஊழியம் செய்கிற உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும், உத்தரப்பிரதேசத்தில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மதத்தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. யாரையாவது மதம் மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயில்னாங்க. அதிலே பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ அதை மாற்றிட்டாங்க. போன மாதம் யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், யாரும். அது அங்கே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் அவங்க இந்து வெறியர்கள். பட் திஸ் கண்ட்ரி still having the cross in the crown of King Charles. அதில் வச்சுருக்க டைமண்ட் எங்கள் ஊரில் திருடினதான். உங்களுக்கு தெரியும், கோஹினூர் வைரம் அந்த இதில் இருக்குது. அது இந்தியாவிலேருந்து திருடப்பட்டது தான். பட் ஸ்டில் கிராஸ், உயர்ந்த கோபுரங்களை உடைய இந்த இங்கிலாந்து தேசத்தில் சர்ச்சுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படும்படியான ஒரு காரியம் வளர்ந்துருக்கிறது அவங்க ஊரில். You may be happy with your government because it is providing you job,
social security and national health services, everything you may be enjoying. But the person from India, we look into this country for various reasons. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னால் இருந்த பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் மாட்டு மூத்திரம் குடித்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். மாட்டு மூத்திரத்துக்கு என்ன நடக்குமோ அது அவருக்கு நடந்துச்சு. அவர் எங்கள் ஊர் பெரிய பணக்காரருடைய மகளை தான் கட்டியிருக்கிறாரு. இன்ஃபோசிஸுடைய ஓனருடைய மகளை தான் கட்டினார். பட்டு தூக்கி எறிஞ்சிட்டிங்க. நீங்கள் எரிஞ்சிங்களோ இந்த ஊர் ஆளுங்க எரிஞ்சாங்களோ. சரி, நான் நினச்சேன் சரி ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். இந்த என்ன நினச்சின்னா லேபர் பார்ட்டினா லேபர் வார்டுக்கு போகிறது பாலா. இவன் போனது எங்கே தெரியுமா? இந்து கோயிலில் மாலை போட்டுட்டு உங்கள் பிரைம் மினிஸ்டர் சுற்றி வர்றது பார்ப்பீங்க. சரி, இவனுங்க தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான். பட் நவ் த சர்ச், சபை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டோம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கு. நாங்கள் சமுதாயம் என்று சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கான்னு கேட்குங்க, நீங்கள் சமுதாயத்தினாலா சபையினாலா? கேட்டுருங்க இப்பவுமே. நாங்கள் போயிடும் சொல்லிட்டு. சபைக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அல்லவா? அவருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். இங்கே ஏலி சொல்கிறான், குமாரரே எல்லா வாயிலையும் இருக்குப்பா, ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். அது மாத்திரம் இல்லை, 24வது வசனம், என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களோ? நீங்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறது காரணமாக இருக்கிறீங்க. இந்த கேள்வி எல்லா கிறிஸ்டியன்ஸும் கேட்கணும். am I leading a bunch of people away from God? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய உறவுகள், என்னுடைய டெலிஃபோனிக் டாக், இதெல்லாம் எங்கே என்ன எடுத்துகிட்டு போகுது என்று கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தரை அறிய வேண்டிய விதமாக அறிஞ்சால் தான் மாறும். இவங்களுக்கு பேசிக் ப்ராப்ளமே இவங்க மத்தியில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் சாமுவேல். நல்லா கவனிங்க, இவங்க மத்தியில் தான் பணிவிடை செய்துக்கிட்டு இருக்கான் சாமுவேல். இதே ஆலயத்தில் தான் பணிவிடை செய்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப கீழ்ப்படியில் உள்ள பிள்ளை. படுத்துக்கிட்ட பிறகு ஏலின்னு சத்தம் கேட்டால் தாத்தாட்ட ஓடி போயிடுவான். ஏலி அது சாமுவேல்னு சத்தம் கேட்டால் தாத்தாட்ட ஓடி போயிடுவான். என்ன, இஸ் தேர் எனிதிங் ஐ மிஸ்ட்? அவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு 3வது அதிகாரம் 7வது வசனம். ஏன்னா இருந்த ஆசாரிகளும் கர்த்தரை பற்றியும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஏலி கிழவனாக சொல்லிக் கொடுத்துக்கூடாதா? No, because they didn't have the relationship with God. That's why they failed to transfer the knowledge of God. ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்களை எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு இருட்டான ஒரு தேசத்தில் நாங்கள் கொண்டு வைக்கப்பட்டிருக்கோம். We used to call African countries as dark continent, இருண்ட கண்ட்ரி என்று சொன்னோம். ஆப்பிரிக்காவுக்கு இதே கேம்பிரிட்ஜ், இங்கே இருக்கிறதுல ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான், ஃபியூ மைல்ஸ் தான், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. இதே கேம்பிரிட்ஜில் படித்த டேவிட் லிவிங்ஸ்டன், ப்ரொஃபஸராக டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கே விட்டுட்டு வழியும் இல்லாத உதவியும் இல்லாத ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்து அங்கேயே மறித்து, அந்த ஆப்பிரிக்கர்கள் அவரை நேசித்ததுனால அவருடைய ஹார்ட்டை எடுத்து அங்கே பூமியில் வச்சுட்டு உடலை மட்டும்தான் அங்கே அனுப்பினாங்க. அந்த கண்ட்ரி today it became a dark country.
இப்போ எனக்கு மட்டும் வாழ்வு கிடைச்சா போதுன்னு வர போகிறீங்களா? இல்லை என்னை கொண்டு வந்து வைத்து ஆண்டவர் என் மூலம் ஒரு சின்ன புரியாய ரிவைவலையாவது கொண்டு வரணும்னுட்டு வாஞ்சிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் எடுத்த வசனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகலை. நாளைக்கு காலையிலையோ அல்லது சாயங்காலமோ நான் அதை குறித்து பேசுகிறேன். எல்லாரும் அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, we are in the most dangerous place. 1 million people killed during the last year by war, famine and diseases. 1 million people, 10 லட்சம் பேரை கொன்று இருக்குது. அவங்க தலாம் மறைக்கலை. ஆனால் நம்முடைய இருதயங்களோ, ஆண்டவரை என்னையே யோசித்து பார்த்து கொண்டிருக்கனால, சுவாமி, நாங்கள் ஒரு ரிவைவல் கேம்புக்கு வந்திருக்கோம், இதனுடைய தேவையை புரிந்து எங்களை தீக்கொளுத்தி விடுங்க சுவாமி, எங்களுக்குள்ள அக்னி இறக்கி விடுங்க, எங்களுக்குள்ள ஒரு அக்னி எரிவதற்கு ஏற்ற ஒரு ஜப வாழ்க்கை, அக்னி வந்து இறங்கத்தக்கதான ஒரு பலிபீடம், ஒரு சுய வெறுப்பு எங்களில் உண்டாகத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவர், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம்